அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா வீரபாலகர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது வீர் பால் திவாஸ் அப்படின்னு சொல்லி வீரபாலகர் தினம் அப்படிங்கிறது இந்தியாவில் டிசம்பர் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எந்த ஒரு பின்னணியில் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கியர் இருக்காருங்க இல்லையா, அவருடைய 10வது குரு, அவருடைய மகன்கள் இருக்காங்க, பாபா சுராவர் சிங் மற்றும் பாபா பதேவ் சிங் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா நவாப் வாசிர் கான் அப்படிங்கிறவர் மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தி இருப்பார். இந்த இரண்டு சிறுவர்களுமே பார்த்தோம்னா மதம் மாற முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக 1704ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அவங்கள உயிரோட புதைச்சு சமாதி கட்டியிருப்பாங்க. அவர்களின் நினைவாக தான் 2022ஆம் ஆண்டுல இருந்து வீர பாலகர் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நாள்ல பார்த்தோம்னா வீரம், புதுமை, அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, கலைத்துறை போன்ற இந்த மாதிரியான துறைகள்ல சாதித்த சிறுவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தோம்னா 17 சிறுவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனனி நாராயணன் அப்படிங்கிற 14 வயது சிறுமிக்கும் இந்த ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய பொருளாதார புரட்சியின் கிங் மன்மோகன் சிங். சமீபத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து விட்டார் இல்லையா, அவரை பத்தின சிறப்பான சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. 1932ஆம் ஆண்டு தற்போதைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் காக் அப்படிங்கிற பகுதியில தான் இருந்திருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. முதல்ல இவருடைய ஆட்சி காலத்துல இருந்த முக்கிய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கறத சொல்றோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம், அப்புறமா 8 புதிய ஐஐடிகளை தொடங்கியிருக்கார், 7 புதிய IIM அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், 30 மத்திய பல்கலைக்கழகங்களை கொண்டு வர திட்டம் தீட்டி இருக்கிறார். சந்திராயன் 1 ஏவப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்துலதான். அதே மாதிரி பார்த்தோம்னா அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்காவோட போட்டது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, இந்த மாதிரி பல சிறப்பான திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பின்னாடியும் சிலவற்றை கொடுத்திருக்காங்க, அதையும் பார்ப்போம். லண்டன் புனித ஜான் கல்லூரியில பார்த்தோம்னா இவரோட பேர்ல PhD படிப்புக்கு கல்வி உதவித்தொகை அப்படிங்கறத வழங்குறாங்க. வாழ்க்கை பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரிவினையின் போது அமிர்த்சர் நகருக்கு இடம் பெயர்ந்திருக்கிறாங்க இவங்களுடைய குடும்பத்தோட. அதன் பிறகு முக்கிய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1972-76 பொருளாதார ஆலோசகராக இருப்பார். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னரா 1982 இருந்து 85 வரைக்கும் இருந்திருப்பார். அதே மாதிரி 1985 இருந்து 87 வரைக்கும் இந்திய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராக இருந்திருப்பார். அடுத்ததா பார்த்தோம்னா 1991 UGC தலைவராக இருந்திருப்பார். அப்புறம் அஸ்ஸாம்ல இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1991 இருந்து 96 வரைக்கும் நரசிம்மராவ் அவர்களுடைய அமைச்சரவையில நமக்கு நிதியமைச்சராக இருந்திருப்பார். அப்பதான் இந்த LPG ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பார், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த ரிஃபார்ம்ஸ். அதன் பிறகு பார்த்தோம்னா 1998 இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறப்ப இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா நாட்டினுடைய 13வது பிரதமராக 10 ஆண்டுகள் பதவி வகித்திருப்பார். சரிங்களா? இப்ப இவரை பத்தின சில துளிகள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 10% எட்டி இருக்கும். சமீபத்துல பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி போன ஆண்டுல 8.3% இருக்கு. அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சட்டம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பார். 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனலைசிங் ஸ்கீம் அப்படிங்கிற அதை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி முக்கியமான பல திட்டங்களை வகுத்த இவருதான் இந்தியாவுடைய த மோஸ்ட் எஜுகேட்டட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும் இவரதான் சொல்றாங்க. சரிங்களா? அவரை பத்தின செய்திகளை கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா நதியில் உலகின் மிகப்பெரிய அணை அப்படிங்கறத சைனா ஒரு அதிரடி திட்டத்தை போட்டிருக்காங்க. 11 லட்சம் கோடியில இந்த ஒரு திட்டத்தை பண்ண போறாங்க. நமக்கு பிரம்மபுத்திரா நதி இந்தியாவிலதான் பிரம்மபுத்திரான்னு சொல்றோம், நமக்கு திபெத் வழியா தான் இந்தியாவுக்கு வருது. திபெத்ல இந்த நதிக்கு பேரு சாங்போ நதி. இந்த சாங்போ நதியில தான் சைனா ஒரு அணையை கட்ட போறாங்க. அதுல இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால இந்தியாவுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளதான் இந்த பிரம்மபுத்திரா நதி இந்தியாவுக்குள்ள நுழையுது. ஓகேங்களா? அப்ப சீனாவுடைய இந்த கட்டுமான பணிகள்னால இந்தியாவுக்கு வரக்கூடிய தண்ணியின் அளவு கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரம் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும். ஏன்னா அருணாச்சல பிரதேச மக்கள், அசாம் மாநில மக்கள் எல்லாருமே இந்த ஒரு நதிநீரை நம்பிதான் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இன்கேஸ் அவங்க இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ல பண்றாங்க,
டேம்ல நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திடீர்னு மொத்த தண்ணியும் திறந்து விட்டாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்லாம் வெள்ளத்தினாலேயே அழிஞ்சிரும். அது மட்டும் இல்ல அந்த நதி பங்களாதேஷ்க்கு போகுது. அப்ப பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்களுக்குமே அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி யூனிட் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுல அந்த டேம் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சோ அந்த நதியை பத்தி பார்த்தோம்னா மொத்த நீளம் 2800 கிலோமீட்டர் இருக்க போகுது. அதுதான் நதியினுடைய சராசரியான அளவு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்தியா, சீனா மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகள்ல பாயக்கூடிய நதி தான் இது. சரிங்களா? சோ அணை எங்க அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியா எல்லைக்கு முன்னாடியே திபெத் அப்படிங்கிற பகுதியில தான், திபெத்தோட அந்த டுவர்ட்ஸ் இந்தியன் பார்டர் கிட்ட தான் இந்த நதி வரப்போகுது. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய நதியாக இருக்கும் அப்படிங்கறத சைனாவுடைய அரசு நிறுவனம் சொல்லி இருக்கு. சோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம்.